எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் முனைவர் மாதேஸ்வரன். தமிழ் வரலாறு பண்பாடு துறையில ஆய்வு செய்பவர், கல்வித்துறையில இருக்கேன். சிலப்பதிகார ஆய்வு கடந்த 35 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கின்றோம். அதுல 2 விதமான ரீக்ரியேஷன், மீட்டுருவாக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒண்ணு கொங்கு நாட்டில் திருச்செங்கோட்டில் எப்படி கொங்கு வேந்தர்கள் கண்ணகியாருக்கு ஒரு சிலை எடுத்திருந்தார்கள் என்பது ஒரு தனி ஆய்வாக அதை ஒருவர் செய்து கொண்டிருக்கின்றார். மதுரையில் இருந்து கம்பம் பள்ளத்தாக்கில் விண்ணேற்றுப்பாறை என்று சொல்லக்கூடிய மங்களதேவி கண்ணகி கோட்டம் அமைந்திருக்கக்கூடிய அந்த வழி தடம் கண்ணகியாருடைய அடிச்சுவட்டில் எங்களுடைய பேராசிரியர் கோவிந்தராஜனால் கண்டுபிடித்தார். இங்குதான் கண்ணகி சென்று வீடு பெறுகிறார்கள் என்று. அந்த வழித்தடத்தில் உசிலம்பட்டியை தாண்டி ஆண்டிப்பட்டிக்கு நடுவில் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய ஸ்ரீ மாயம் பெருமாள் சிற்ப கலைக்கூடத்திலே நான் இளைய தலைமுறை கலைஞர் மகேந்திரன் அவர்களையும் அவங்க தந்தையையும் மணிமாறன் காணொலி எடுத்துக் கொண்டிருக்கிறார். எதேச்சியாக நாங்கள் சென்ற வாரம் பார்த்தோம். அப்பொழுது கொற்றவை, தமிழ் பாலைத்திணை தெய்வம் காளி, கொற்றவை என்பது காளி, கொற்றவனுக்கு சபையை ஏற்படுத்தி கொடுத்த வெற்றியை தருவதால் அவளுக்கு கொற்றவை என்றது. அந்த கொற்றவையோடு இணைத்து கண்ணகியை மாரியம்மனாக வழிபடக்கூடிய மரபு நமது தமிழ் மரபு. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த கொற்றவையை கண்ணகியோடு சேர்த்து மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆய்வு செய்த போது இதை போன்ற ஒரு மாதிரியை இவரிடம் நாங்கள் கலந்து பேசினோம். சிவன் பகுதி, சக்தி பகுதி. அது எதுவென்றால், கண்ணகியார் தன் கணவனோடு 2 கலந்து விட்டார் என்ற தத்துவத்தை காட்டுவதற்காக, அவருடைய 3வது கண் அவருடைய விழிப்புணர்வை உணர்த்துவது, அவருடைய பிறை நிலா என்பது அவருடைய ஞானம், எந்த அறிவை வைத்துக் கொண்டு அவர் வாதாடினார். அடுத்தது சடை என்பது, முடித்து விடப்பட்ட சடை என்பது மனிதனுடைய எண்ணங்கள் ஒருங்கிணைக்கப்பட்ட நிலை என்று சொல்லுவது. அதிலே இந்த கொற்றவையை ஒரு 10-15 ஆண்டுகள் ஆய்வு செய்து பல ஸ்கெட்சஸ் எல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் மிக முக்கியமா கங்கை கொண்ட சோழபுரத்து கொற்றவை, குலோத்துங்கன் வழிபட்ட கொற்றவை எல்லாம் போய் பார்த்துட்டு வந்ததற்கு பிறகு கையில் நெருப்பு, நெருப்பு என்பது மாற்றக்கூடிய சக்தி. மதுரையை நெருப்பால் கண்ணகி எரித்தாள் என்பது ஒரு குறியீடாக எடுத்துக் கொள்ளலாம். அந்த சமுதாயத்தை மாற்றி அமைக்கிறாள், அந்த அரசியலை அவள் மாற்றி அமைக்கிறாள். அடுத்தது கையில் கபாலம், இங்கே வேலாயுதம் தருகின்றோம். அடுத்தது அங்கே சிலம்பு. சிலம்பு என்பது உண்மை, சத்தியம், விழிப்புணர்வு. அதிலே வீராசனத்தில் கனகம்பீரமாக அந்த கொற்றவையுடைய வடிவத்தை வேண்டும் என்று சொன்ன போது 1 வாரத்திற்குள் செய்து கொடுத்திருக்கிறார் அவர் கலைஞர் அவர்கள். மகேந்திரன், நான் அவரை மகேந்திரவர்மன் என்றுதான் பதிவு செய்திருக்கிறேன் என்னுடைய அலைபேசியில, மகேந்திரவர்ம பல்லவன் செய்த கொற்றவை என்று. அதனால் சேரன் செங்குட்டுவன், ராஜராஜன், ஜடாவர்ம பாண்டியன் இவர்களுடைய கல்வெட்டெல்லாம் மங்களதேவி மலையில வீரமா பத்தினி என்றும் திருமாபத்தினி என்றும் மங்கள மடந்தை என்றும் சொல்வதற்கேற்ப ஒரு கனகம்பீரமான ஒரு வீரத்தை வெளிப்படுத்தக்கூடிய, விவேகத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய, அறிவையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சான்றாண்மை நிறைந்த அற்புதமான 1.5 அடி இந்த கொற்றவையோடு இணைந்த திருமாபத்தினி தெய்வத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். இதை சிலப்பதிகார ஆய்வு செய்பவர்களும் மாணவர்களும் மக்களும் பார்த்து இந்த சிற்பம் உணர்த்துவதை அவர்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தில் ஆந்த்ரோபோமார்பிக் என்ற ஒரு வார்த்தை உண்டு. அதாவது எல்லாவற்றையும் மனிதனுடைய
வடிவத்திலே உருவகம் செய்வது. இதுதான் சிற்பக்கலைக்கு ஆதாரமான ஒரு கொள்கை. சோ நம்முடைய பாரத தேசத்து தமிழகத்து சிற்பங்களாக எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த நாட்டினுடைய சிற்பங்களாக எடுத்துக்கொண்டாலும் சரி, அவை நமது வாழ்க்கைக்கு